ஹலோ, குட் மார்னிங். வெல்கம் டு புதிய யுகம் வழங்கும் டாக்டர் ஆன் கால். தினமும் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு துறை சார்ந்த மருத்துவரை சந்தித்து பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு அந்த வகையில் நம்ம சந்திக்க போகிறது சித்தா கிளினிக்லேருந்து டாக்டர் திரு தணிகாச்சலம் அவர்கள். நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை கால் பண்ணி கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0444459644. வணக்கம் சார். வணக்கங்க சார். இன்னைக்கு வந்துட்டு ஆட்டிசத்தை பற்றி பேசலாம்னு நினைக்கிறோம். அதுக்கான காரணங்கள் என்ன சார்? இப்போ அந்த ஆட்டிசம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1000 குழந்தைகளுக்கு ஒரு குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தைகளாக இருந்தாங்க. இப்போ எவ்வளோ குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அறுதிட்டு சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருக்கிறோம். ஆனால் அமெரிக்காவினுடைய சுகாதாரத்துறை புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, வருடம் இந்த ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக 2013 2014 இந்த 2 வருஷத்தில் கம்பேர் பண்ணும்போது 2013 விட 2014 ஒரு 50% அந்த ஆட்டிசம் குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம நாட்டில் ஒரு சரியான புள்ளி விவரம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட, இந்த ஆட்டிசம் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம தோராயமாக கணக்கெடுக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளே ஸ்கூல், அதாவது 3 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு பள்ளிக்கு நம்ம போயிட்டு பார்த்தோம்னா, அங்கே ஒரு 20-25 பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னு நம்ம தோராயமாக வைத்து கொண்டால், அந்த 20-25 பிள்ளைகளில் குறைந்தது 2 பிள்ளைகளாவது மிஸ்ஸு கூட்டாலும் திரும்பி பார்க்காம, பசங்களோட பசங்க சேர்ந்து விளையாடாமல், பேசாமல், தனியாக உக்காந்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம பார்க்க முடியும். அப்போ 20-25 குழந்தைகளுக்கு 2 குழந்தைங்க அப்படின்னா 100 குழந்தைகளுக்கு ஏறக்குறை ஒரு 7-8 குழந்தைகள் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஆட்டிசத்தினுடைய பாதிப்புங்கிறது இப்போ நம்ம நாட்டில் இருக்குது. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 100க்கு 8 குழந்தைன்னா இதை நம்ம ஆட்டிசம் அப்படின்னோ, இல்லைனா மைல்டு ஆட்டிசம், லேர்னிங் டிசபிலிட்டி, ஏடிஹெச்டி, இப்படி பல்வேறு விதமாக அதை பிரிக்கிறோம் அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் இவ்வளவு குழந்தைகள் எப்படி பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இந்த கணக்கெடுப்பு இல்லை வெளியில் வரலைங்கிறதுனால இந்த ஆட்டிசத்தினுடைய பாதிப்பு பயங்கரம் அப்படிங்கிறது இன்னும் வெளியில் தெரியாமலே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இவ்வளோ குழந்தைங்க எப்படி பாதிக்கப்பட்டாங்க? 30 வருஷத்துக்கு முன்னாடி 1000 குழந்தைகளுக்கு ஒரு குழந்தை பாதிப்பாக இருந்த ஆட்டிசம் இன்றைக்கி 100 குழந்தைகளுக்கு ஒரு 7-8 குழந்தைகள் பாதிக்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறதே அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்குது. அப்போ இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7000 குழந்தைகளை நான் மீட் பண்ணியிருக்கேன். ஆட்டிசத்தினால் பாதிக்கப்பட்ட 7000 குழந்தைகளை பார்த்துருக்கிறேன். 7000 பெற்றோர்களை மீட் பண்ணியிருக்கிறேன். அவர்களோடு நான் பேசியிருக்கிறேன். அந்த பேசினதுலேருந்து நான் தெரிந்து கொண்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆட்டிசம் அப்படிங்கிறது குழந்தை பிறந்துட்ட பிறகு வரக்கூடிய நியோனேட்டல் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சிளம் குழந்தைகளுக்கான மஞ்சள் காமாலை. அந்த மாதிரி மஞ்சள் காமாலையினால் அந்த குழந்தை பாதிக்கப்படுகின்ற போது அந்த குழந்தை ஆட்டிசம் குழந்தையாகலாம். ரெண்டாவது இந்த குழந்தைகள் ஒரு 3 வயசுக்குள்ள அம்மை மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த அம்மை பாதிப்பின் காரணமாக, அந்த வைரஸ் தாக்குதல் காரணமாகவும் அந்த குழந்தை ஆட்டிசம் ஆகலாம். 3 வயசுக்குள்ள ஃபிட்ஸ் மாதிரி வருது, வலிப்பு வருது அப்படின்னா, அந்த வலிப்பு வந்ததன் காரணமாக அந்த குழந்தைகள் ஆட்டிசம் குழந்தைகளாக மாறலாம். அதே மாதிரி இந்த குழந்தைகள் 3 வயசுக்குள்ள அந்த குழந்தைகளுக்கு பிரெயின் ஃபீவர், வைரஸ் காய்ச்சல், இந்த மாதிரி ரொம்ப ஹை ஃபீவராக இருக்குது அப்படின்னா, அந்த நிலையில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளும் ஃபியூச்சரில் ஆட்டிசம் ஆகலாம். அதே மாதிரி இந்த 3 வயசுக்குள்ள பேதி, அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பேதியாகி ரொம்ப கொலாப்ஸ் ஆகக்கூடிய ஒரு கண்டிஷனில் போயிட்டு காப்பாற்றப்பட்ட குழந்தைகள் ஃபியூச்சரில் ஆட்டிசம் குழந்தைகளாக ஆகலாம். ஆனால் ஓகே டாக்டர், இப்போ ஆட்டிசம் பற்றி பேசிட்டு இருக்கும்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு ஆட்டிசம்னா என்னன்னே தெரியறதில்ல. என்னன்றதையும் விளக்கமாக சொல்லிடுங்க. கண்டிப்பாக. இப்போ இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் இது எல்லாமே 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, இப்பயும் இருக்குது அப்படிங்கிற நிலையில் இப்போ 100க்கு 8 குழந்தைகள் இந்த பாதிப்போடு இருப்பதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுகிறது. இதற்கு நான் தெரிந்து கொண்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய குழந்தைகள், நிறைய பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 1.5 வயசு வரைக்கும் என் குழந்தை நல்லா பேசிகிட்டு இருந்துங்க, 1.5 வயசுக்கு பிறகு தான் இந்த சேஞ்சஸ் தெரிஞ்சுது, 2 வயசு வரைக்கும் என் குழந்தை நல்லா பேசிகிட்டு இருந்தான், அதுக்கு பிறகு தான் பாதிப்பாயிருக்கு அப்படிங்கிற மாதிரியே சில பெற்றோர்கள் சொல்கிறாங்க. இதற்கு முக்கியமான காரணமாக அறியப்படுகின்ற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில தடுப்பூசிகள், குறிப்பாக வைரஸ்க்காக போடப்படுகின்ற சில தடுப்பூசிகள்
தடுப்பூசிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதில் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த மெர்க்குரி சார்ந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் காரணம் அப்படிங்கிறதாக சொல்கிறாங்க. ஆனால் அது இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அதை மருந்தாக்கி பாதரசத்தை மருந்தாகவே நம்ம சித்த மருத்துவத்தில் ஆயுர்வேத மருத்துவத்தில் 1000 வருஷத்துக்கு மேலே பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து அதற்கும் இந்த ஆட்டிசத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ என்ன சம்மந்தம் இருக்கும், எது தொடர்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடுப்பூசி வேக்சினேஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இதை வந்து நிறைய பேர் மருந்து அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது மருந்து கிடையாது, அது ஒரு கிருமி. வேக்சினேஷன் என்பதும் ஒரு கிருமி தான். பட் அது வந்து இன்ஆக்டிவ் வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த இன்ஆக்டிவ் வைரஸை குழந்தை பிறந்த சில வாரங்களில் சில மாதங்களில் நம்ம அந்த வைரஸை உள்ளே செலுத்துகின்ற போது, ஒரு வைரஸை நம்ம வேக்சினேஷனாக போகிறோன்னா ஏறக்குறைய ஒரு 200 கோடி வைரஸ்க்கு மேலே உள்ளே செலுத்தப்படுகிறது. அப்போ அந்த வைரஸ் உள்ளே போகின்ற போது இப்போ ஒரு குழந்தையினுடைய மூளை நரம்பு வளர்ச்சி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வயசுலேருந்து 5 வயது வரைக்கும் முழுமையடையுது. 5 வயதுக்கு பிறகு தான் முழுமையடைகிறது. அப்போ சில வாரங்களில் சில மாதங்களில் நம்ம அந்த குழந்தைக்கு, அதுவும் சிசுவுக்கு, இந்த வேக்சினேஷனுங்கிற பேரில் இந்த வைரஸை நம்ம உள்ளே செலுத்துகின்ற போது இந்த வைரஸ் அந்த குழந்தைகளுடைய மூளையினுடைய நரம்பு செல்களை மைல்டாக பாதிக்குது. அப்போ மைல்டாக பாதிக்கப்படுகின்ற போது அந்த மைல்டாக பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஃபியூச்சரில் ஆட்டிசமாக வர்றாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது. ஓகே சார், அதுக்கான அறிகுறிகள் என்னென்னலாம் கேட்டுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நேயர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். அவனாச்சி மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நான் செந்தில்குமார் பேசுறேங்க. என் பையனுக்கு கிட்னி வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்றாங்க மேடம். சார் கவலைப்படாதீங்க, டாக்டர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, என்ன பிரச்சனை? நம்ம பையனுக்கு ஆஸ்பத்திரி கிட்னி வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்றாங்க சார். கிட்னி வளர்ச்சி இல்லைன்னு சொல்றாங்களா? ஆமாங்க, அவன் பார்த்தாங்கன்னா ஆஸ்பத்திரி போகணுங்க. ஆஸ்பத்திரி போய் எல்லாம் செக் பண்ணிட்டு ஃபுல்லாக செக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. கிட்னி வளர்ச்சி இல்லை, கிட்னி மாற்றணும் அப்படிங்கிறாங்க சார். சரி, வளர்ச்சி இல்லைங்கிறது எதை வச்சு சொல்கிறீங்கன்னு தெரியல. நம்ம அதை நேரில் பார்த்தா தான் அது முடியுமா முடியாதா? இப்போ இயற்கையிலே பிறவியிலே வந்து சிறுநீரகம் இல்லாமல் இருக்குன்னா நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது நீங்கள் அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க, நான் பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் த காலிங். நெக்ஸ்ட் காலர். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? கால் பண்ணுறேன். உங்கள் பேர்? மதன். மதன், யாருக்கா கேட்க போறீங்க சார்? மேடம், எனக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு டவுட் தான் மேடம். சரி சார், தொடர்ந்து பேசலாம். டாக்டர் இருக்காங்க, பேசிடலாம். ஐயா சொல்லுங்க ஐயா. ஹலோ டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். எனக்கு என்ன டவுட்னா, இந்த தடுப்பூசி போடுறதுனால இந்த ஆட்டிசம் வருது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா தடுப்பூசி பேன் பண்ண இடத்துலயும் ஆட்டிசம் அதிகமா தானே இருக்கு. அதுக்கு என்ன காரணம் ஐயா? தடுப்பூசி, அதாவது நான் வந்து சொல்றது இது காரணமாக இருக்கலாம். ஏன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி 1000 குழந்தைகளுக்கு ஒரு குழந்தையா இருந்த இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறது இன்னைக்கு நான் சொன்னேன், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளே ஸ்கூல்லே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 பிள்ளைகளில் 2 குழந்தைங்க ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை நான் சொன்னேன். அதனால் வந்து இது பெற்றோர்கள்ட்டேருந்து அவங்க சொன்ன விஷயத்துலேருந்து நான் புரிந்து கொண்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இப்போ ஆட்டிசம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பொதுவாக இன்றைக்கி வளர்ந்த நாடுகள், வளரும் நாடுகள், இதில் வந்து இருக்கிற சதவீதத்தை விட ஏழை நாடுகள் இல்லைன்னா இந்த ஊசிகளே போய் சேராத இடங்கள்ல கிடையாது. இன்னும் கேட்டிங்கன்னா இப்போ நம்ம அந்தமான்ல இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ அங்கெல்லாம் வந்து ஆட்டிசம் அவ்வளோவா அதனுடைய பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். தேங்க்யூ ஃபார் த காலிங். சார், ஆட்டிசமில் வந்துட்டு அறிகுறிகள் என்னென்னலாம் இருக்கும்? எதை வச்சு அந்த சிம்டம்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? இப்போ இந்த ஆட்டிசம் அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆட்டிசத்திற்கான அறிகுறிகள் அப்படிங்கிறத நம்ம வந்து கூர்ந்து கவனிப்பதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக அவருடைய அந்த உணவு முறைகளில் சில சேஞ்சஸை நம்ம பார்க்க முடியும். இப்போ சாதாரண குழந்தைகளுக்கும் ஆட்டிசம் குழந்தைகளுக்கான உணவு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில விஷயங்கள், இப்போ கசப்பு, இப்போ அப்படிங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாதாரண குழந்தைகள் துப்பிடுவாங்க. இப்போ ஆட்டிசம் குழந்தைகள் அதை துப்ப மாட்டாங்க. அது வந்து அவங்க அந்த கசப்பான விஷயங்களையும் சாப்பிடக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். சில வெங்காயத்தை வந்து சாதாரண குழந்தைகள் சாப்பிடாமல் இருப்பாங்க. ஆட்டிசம் குழந்தைகள் வெங்காயத்தை கூட சாப்பிடக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாங்க. இப்போ ஒரு சாதாரண தும்மல் போடுறோம் அப்படின்னா இந்த சவுண்டை கூட அவங்களுக்கு ரெசிஸ்டன்ட் இருக்காது. அப்போ தும்மல் போடுகின்ற போது அவங்க தேம்பி அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சாதாரண மிக்சி சவுண்டில் அது வந்து மிக்சியை ஆன் பண்ணாலே அவங்க பயந்து ஓடக்கூடிய ஒரு நிலை இருக்கும். சில நேரங்களில் வந்து ஒரு லாரி பைக்கு போகுது அப்படின்னா பயப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஃபேன் மாதிரி ஏதாவது ஒன்று சுற்றிட்டு இருந்ததுன்னா அந்த சுற்றுகின்ற விஷயத்த அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன பொம்மையை வாங்கி கொடுத்தோம்னா கூட அந்த பொம்மையை திருப்பி போட்டு அந்த மேலே இருக்கிற வீலை வந்து ரோல் ஆன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சாதாரண சின்ன குழந்தை போயிட்டு ஒரு கதவையோ இல்லை வேறு எதையோ போயிட்டு தலையால் வேகமாக தட்டுவாங்க.
தட்டுகின்ற போது நமக்கே பயமாக இருக்கும். குழந்தையினுடைய நெற்றியெல்லாம் கூட வீங்கி இருக்கும். ஆனால் அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா பெற்றோர்களே வந்து அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைகளை என்ன பண்ணுவாங்க, டப்புன்னு வந்து நெற்றியால் அடிப்பாங்க. அடிக்கும்போது நமக்கு வலிக்கும். ஆனால் அந்த குழந்தைகள் திரும்ப திரும்ப அந்த விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பொம்மைகளோ மற்றதோ கொண்டாந்து கொடுத்தோம்னா அதனோட விளையாடாமல் இருப்பாங்க. மற்ற குழந்தைகளோட ரியாக்ட் பண்ணாமல் இருப்பாங்க. நம்ம சிரித்தோம்னா அந்த குழந்தையும் சிரிக்கணும். அந்த மாதிரி சிரிக்காமல் இருப்பாங்க. சில நேரங்களில் எங்கேயோ வெறித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருப்பாங்க. பெரும்பாலும் மேலே வந்து பார்க்கக்கூடிய, இப்போ ஒரு கடைக்கோ மற்ற இடத்துக்கோ அந்த குழந்தைகளை கூட்டு போகிறோம்னா அந்த குழந்தைகள் கீழே பார்க்குறத விட மேலே இருக்கக்கூடிய லைட்டு இந்த மாதிரியான விஷயங்களை பார்ப்பாங்க. ரொம்ப ஒரு பிரைட்டான ஒரு லைட்டு பார்க்குறோம் அப்படின்னா மற்ற குழந்தைகள் பார்த்த உடனே அந்த கண் கூச்சத்தினால அந்த பார்வையே இடம் மாற்றிடுவாங்க. ஆனால் இந்த குழந்தைகள் அந்த வெளிச்சத்தை உற்று நோக்கக்கூடிய, அதை வந்து ரெசிஸ்டன்ட் இருக்கும். அப்போ உற்று நோக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதே மாதிரி இந்த குழந்தைகள் மற்ற குழந்தைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேச்சு குறைந்து விடக்கூடிய ஒரு நிலை இருக்கும். பேர் சொல்லி கூட்டம்னா கூட திரும்பி பார்க்காம அப்படியே இருப்பாங்க. பசி வந்தால் அழணும், வான்னு அழணும். இந்த குழந்தைகள் அழாமல் இருப்பாங்க. எவ்வளோ நேரம் சாப்பாடு கொடுக்கலனாலும் நாமளாக ஃபோர்ஸ் பண்ணி சாப்பாடு கொடுக்காத வரைக்கும் அந்த குழந்தைகள் சாப்பாடு அப்படின்னோ சாப்பாட்டுக்காகவோ அழாத கூட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த ஆட்டிசம் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் மற்ற குழந்தைகள் வராங்க, அந்த குழந்தைகளோட விளையாடணும் அப்படின்னா அந்த மாதிரி விளையாடாமல் இருப்பாங்க. ஒரு நார்மல் பேபிஸை விட அப்நார்மலாக இருப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500-600 விஷயங்களை நம்ம வந்து குறிப்பிட முடியும். பட் இந்த விஷயங்களெல்லாம் வந்து பெற்றோர் பேரண்ட்ஸ் வந்து கூர்ந்து பார்த்து இதில் 1-2 விஷயங்கள் இருக்குது, இல்லைன்னா ஒரு 4-5 விஷயங்கள் இருக்குன்னா அந்த விஷயங்களை ஆரம்பத்திலே இது ஆட்டிசமாக இருக்குமா அப்படின்னு சந்தேகப்படணும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். காலர் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ, சொல்லுங்க மேடம், பேர் சொல்லுங்க. மேடம் நான் சரளா பேசுறேன் மேடம், தர்மபுரியில இருந்து. ஓகே மேம், யாருக்காக கேட்க போறீங்க இன்னைக்கு? எங்க பேரன் மேடம், எங்க பொண்ணோட குழந்தை. ஓகே மேடம், தொடர்ந்து கேள்விகளை கேட்கலாம். டாக்டர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. குழந்தைக்கு என்ன வயசுமா ஆகுது? சார் 4 வயசு ஆகுதுங்க சார். சரிம்மா. வந்துட்டு அவன் பேச மாட்டான். இப்ப நீங்க சொன்னீங்களே அந்த மாதிரிலாம் மிக்ஸி போட்டா பயந்துக்கிறான். நம்ம பேசுறத மட்டும் ரிப்பீட் பண்றான் சார். நம்ம என்ன பேசுறோமோ அது மட்டும் தான் ரிப்பீட் பண்றான். மத்தபடி அவனா யோசிச்சு பேச மாட்டான். சாப்பிடுறதெல்லாம் கேட்டு சாப்பிட மாட்டேங்கிறான். அப்புறமா இப்ப ஸ்பீச் தெரப்பி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. பெங்களூர் இருக்காங்க தம்பி. எங்க தம்பிக்கு கொடுத்துருக்கோம், எங்க பொண்ணு. அதனால பெங்களூர் இருக்காங்க. அவங்க ஸ்பீச் தெரப்பி போயிட்டு இருக்காங்க. ஸ்கூலும் போயிட்டு இருக்கான். இந்த மாதிரி கூப்பிட்டா திரும்ப மாட்டான். டக்குன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடணும். ரொம்ப இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நீங்க இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, மிக்ஸி போட்டா அதை பயந்துக்கிறான், ஏதாவது ஒரு பஸ் போனா பயந்துக்குவான். நிறைய விஷயம் பண்றான் சார் இந்த மாதிரி. ஆனா அவனுக்கு எல்லாமே பேச தெரியுது, ஆனா பேச மாட்டான். சரிம்மா. அதனால ரொம்ப பயமா இருக்கு சார். அதனாலதான் எங்களுக்கு பேஜாரா இருக்கு. அழுந்துட்டு தான் இருக்கோம் நாங்க. என்ன பண்றதுனே ஒண்ணுமே புரியல எங்களுக்கு. எங்க தம்பி வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு எங்க தம்பி. சரிம்மா, இது இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம 3 வயசுக்குள்ள நம்ம கண்டுபிடித்து சிகிச்சையை நம்ம கொடுத்தோம்னா, இந்த ஆட்டிசம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதற்கு அமிர்த சஞ்சீவி மூலிகை சிகிச்சையை நம்ம கொடுக்குறோம். இந்த அமிர்த சஞ்சீவி மூலிகை சிகிச்சையினுடைய பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வயசுக்குள்ள நம்ம இந்த குழந்தைகள் இப்போ இவ்வளோ சிம்டம் நான் சொன்னேன், இந்த சிம்டம்லாம் வைத்து இந்த குழந்தைகள் ஆட்டிசமாக இருக்குமோ அப்படிங்கிறத கண்டறிந்து நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறோமோ, அதாவது குறிப்பாக வந்து ஒரு 3 வயசுக்குள்ளே நம்ம இந்த குழந்தைகளை கண்டறிந்து நம்ம சிகிச்சையை ஸ்டார்ட் பண்ணோம்னா ஏறக்குறைய நார்மல் குழந்தை அளவுக்கு நம்ம கொண்டு வர முடியும். சில குழந்தைகள் நார்மல் குழந்தையை விட அப்நார்மல் குழந்தைகள், அதாவது வந்து எக்ஸ்ட்ரானரி இன்டெலிஜென்சி அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளாக நம்ம எபிலிட்டியோடு இருக்கக்கூடிய குழந்தைகளாக அவர்களை நம்ம மாற்ற முடியும். நம்ம வந்து பட் ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியும், அதாவது 3 வயசில் 30 வயசுலேயும் நம்ம சிகிச்சை கொடுக்கலாம். அப்போ ஆனால் இந்த 3 வயசுக்குள்ளே நம்ம கொடுக்கக்கூடிய சிகிச்சை அளவிற்கு அந்தளவு ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் 30 வயசுலேயும் மருந்துகள் வேலை செய்யும். இந்த அமிர்த சஞ்சீவி மருந்துகளை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யும். இன்னொன்று குறிப்பாக நான் முன்னாடி நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே நான் சொன்னேன், இந்த ஒரு குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி, மூளை நரம்பு செல் வளர்ச்சி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வயதுலேருந்து 5 வயது வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ ஆரம்பத்திலே இந்த மாதிரி ஒரு மைல்டாக பாதிப்பு இருக்குது அப்படிங்கிற நிலையில் இந்த அமிர்த சஞ்சீவி சிகிச்சை என்பது ரொம்ப சிம்பிள் தெரப்பி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்டிசம் அப்படிங்கிறத எப்படி நோக்குகிறோம் அப்படின்னா, மூளை நம்ம உடம்பு. இந்த ஆட்டிசம் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஆட்டிசத்திற்கு பிளட் டெஸ்ட் கிடையாது,
ஆட்டிசத்திற்கு எக்ஸ்ரே கிடையாது, ஆட்டிசத்திற்கு இசிஜி கிடையாது, ஆட்டிசத்திற்கு சிடி ஸ்கேன் கிடையாது. ஆட்டிசம் என்பதை பொறுத்த வரைக்கும் எம்ஆர்ஐ பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. நிறைய பேரண்ட்ஸ் அதில் தான் மிஸ் பண்ணிவிடுவாங்க. என்ன மிஸ் பண்ணிவிடுவானுங்க அப்படின்னா, நான் போனேன் சார், டாக்டரை பார்த்தேன், அவர் எம்ஆர்ஐலாம் எழுதி கொடுத்தாரு, எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மல் சார், பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க, எல்லாமே நார்மல், ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க, பிரெயின் ஸ்கேன்லாம் கூட பண்ணி பார்த்தோம் சார், பிரெயின் ஸ்கேன்லையும் நார்மலாக தான் இருக்குது, அதனால் ஒன்றும் கம்ப்ளைண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, டாக்டர் பார்த்தவங்க சொல்லிட்டாங்க, அதனால் நாங்கள் பேசாமல் விட்டுட்டோம், இப்போ பேசாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால் இப்போ இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் இதற்கு டயக்னோஸ் டூல் அப்படின்னு ஒன்று கிடையாது. அதாவது வந்து இதை கண்டுபிடிப்பதற்கான பரிசோதனை முறைகள் அப்படிங்கிறதே இன்னும் கண்டறியப்படவில்லை என்பது தான் உண்மை. அதனால் நம்ம இந்த ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ஏமாந்துடக்கூடாது. அதனால் இந்த மாதிரியான அறிகுறிகள் இப்போ ஆரம்பத்தில் இருக்குது, 1.5 வயசில் இருக்குது, 2 வயசில் இருக்குது, 2.5 வயசில் இருக்குன்னா அந்த அறிகுறிகள் நீங்கள் எப்போ நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்களோ, எப்போ மானிட்டர் பண்ணுறீங்களோ, இமீடியட்டாக நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். பட் 4.5 வயசுலேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த குழந்தைகளை நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ அந்த ஆட்டிசம் நோயாளர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைய நம்ம காலத்துக்கு பின்னாடி யார் பார்த்துப்பா அப்படிங்கிறது, இந்த குழந்தைகளோட கம்யூனிகேட் பண்ண முடியலையே அப்படிங்கிறது, இந்த குழந்தைகள் பாத்ரூம் டாய்லெட் பிஹேவியர் பிரச்சனையாக இருக்குது, இல்லைனா பொது இடங்களில் இவங்களுடைய பழகக்கூடிய திறன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதா பிரச்சனையாக இருக்கும். இப்போ நம்ம என்ன அஷூரன்ஸ் கொடுக்கணும்னா, இந்த மருந்துகளை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ஆட்டிசம் பொறுத்த வரைக்கும் இதற்கு உலகம் முழுக்க மருந்து இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த மருந்து எவ்வளோ நாளில் வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாதத்துலேயே இந்த சேஞ்சஸை நீங்கள் பார்க்க முடியும். பட் நான் 3 மாதங்கிறதே என்னுடைய செக்யூரிட்டிக்காக நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது பட் 75% பேஷண்ட் சொல்லக்கூடிய ஃபீட்பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து சாப்பிட்டா 1 மாதத்துலேயே ரெஸ்பான்ஸ் இருக்குது, கூட்டாக திரும்பி பார்க்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அந்த குழந்தைய நீங்கள் பேரனை அழைச்சிட்டு வாங்க, நம்ம பார்த்துட்டு அதற்காக என்ன மாதிரி சிகிச்சை கொடுக்கலாங்கிறத நம்ம சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் த காலிங். ஆட்டிசம் பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம் ஆஃப்டர் த பிரேக். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு த ஷோ. இது புதியகம் வழங்கும் டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ரத்னா சித்தா ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் திரு தனிகாச்சலம் நம்மிடையே வந்திருக்காங்க. நீங்களும் உங்களுடைய மருத்துவ சந்தேகங்கள் அனைத்தையும் கால் பண்ணி கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0444459444. சார், ஆட்டிசம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு எந்த வகையான சித்தால மூலிகை தீர்வுகள் இருக்குது? இப்போ அந்த ஆட்டிசம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இப்போ நான் முன்னாடி சொன்னேன், அந்த சிகிச்சை என்பதை பொறுத்த வரைக்கும் 3 மாதத்துக்குள்ளேயே 3 வயதுக்குள்ளால் நம்ம சிகிச்சை எடுக்கின்ற போது பெரும்பாலும் நான் ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தர முடியும் அப்படின்னு. ஓகே சார், காலர் இருக்காங்க, நேரடியா பார்த்துலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், யார் பேசுறீங்க? மகாலட்சுமி மேடம். எங்கேருந்து பேசுறீங்க? மயிலாப்பூர் மேடம். உங்க சந்தேகங்களை கேட்டலாமா? டாக்டர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம். என் பையனுக்கு இப்போ 2.5 வயசு ஆகுது டாக்டர். 1.5 வயசு இருக்கும்போது கொஞ்சம் ஃபீவர் ஹை ஆகி திடீர்னு ஒரு ஃபிக்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. சரிம்மா. இனிமே இந்த ஃபிக்ஸ் வருமா டாக்டர்? ஃபிட்ஸ் வருமா வராதா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் வரும்னு சொல்ல முடியாது, வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஃபிட்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், இப்போ வலிப்பு நோயை பொறுத்த வரைக்கும் மூலிகை மருத்துவத்தில் பூனைக்காளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை இருக்குது. அது வந்து விதை. இது அந்த பூனைக்காளியை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி பாலில் வந்து அவிச்சு அதை வந்து பொடியாக்கி நம்ம கொடுத்துட்ருக்கலாம். அதை வந்து ரெகுலராக நம்ம கொடுத்துட்ருக்கும்போது இந்த வலிப்பு நோயினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வலிப்பு வந்துட்டு இருக்கிற குழந்தைகள் திரும்பவும் ஃபர்தராக வலிப்பு வர்றதை வந்து நம்ம தவிர்க்க முடியும். அதனால் இதை நீங்கள் மருந்தாக கூட கொடுக்க முடியும். மறுபடி இதில் வந்து அவங்களுடைய எபிலிட்டி, அதனுடைய அந்த செயல்படுகின்ற திறன், புரிந்து கொள்கின்ற திறனில் எதுவும் பிரச்சனைகள் இருக்குமேனால் நேரில் அந்த குழந்தைய அழைச்சிட்டு வாங்க, நம்ம பார்த்துட்டு அதற்கான சிகிச்சை கொடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் த காலிங். அடுத்த காலர். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம், யார் பேசுறீங்க? ராமேஸ்வரத்துலேருந்து சுபா பேசுகிறேன் மேம். யாருக்காக கேட்க போறீங்க மேடம் இன்னைக்கு? எங்கள் பாப்பாக்காக தான் மேம் கேட்குறேன். சரி மேம், தொடர்ந்து கேள்விகளை கேட்கலாம், டாக்டர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், பாப்பாவுக்கு 6 வயசு ஆகுது சார். சரிம்மா. அது ஆட்டிசம் தான் சொல்லியிருக்காங்க சார். எத்தனையோ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் அதுவா சரியா நான் தான், நீங்கள் எதுவும் செலவெல்லாம் பண்ணி பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். சரிம்மா. இப்போ ஆனால் கொஞ்சம் நம்ம சொல்கிறதெல்லாம் அவளுக்கு புரியுது சார். சரிம்மா. இப்போ அந்த 6 வயசு அப்படின்ற போது ஆட்டிசம், இப்போ டாக்டர் ஏன் சொன்னாங்கன்னா இதற்கு சிகிச்சையே இல்லை, மருந்தே இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த தகவல் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம மூலிகை மருந்துகளில் இதற்கான தீர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் 6 வயசுன்னா கூட நம்ம சிகிச்சை கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கின்ற போது இப்போ அந்த குழந்தைகளுடைய அந்த இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு இதே வயசில் நம்மகிட்ட சிகிச்சைக்கு வந்த ஒரு குழந்தை
திருச்சியிலேருந்து இப்பயும் இருக்கிறாங்க, ஸ்கூல் போய் படிச்சுட்டு இருக்கிறாங்க. பேசவே முடியாமல் நிலையில் வந்த குழந்தை இன்றைக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்கூலில் அப்போ போயிட்டு இருந்தாங்க, ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு நம்ம சிகிச்சைக்கு வந்த பிறகு ஒரு 3 மாதம் கழித்து நான் அந்த குழந்தையினுடைய பெற்றோர்களுக்கு என்ன ஆலோசனை கொடுத்தேன்னா, இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூலில் எங்களால் பணம் கட்டி படிக்க வைக்க முடியல சார், அதனால் ஸ்கூல்லேருந்து நிப்பாட்டுறேன் அப்படின்னாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், நீங்கள் ஸ்கூல்லேருந்து நிப்பாட்டாதீங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ரெகுலர் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுங்க, சும்மா போய் அந்த குழந்தை அங்கே உட்காந்துட்டு வரட்டும், நீங்கள் கிட்டே இருந்து குழந்தைய கூட்டுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவுரையை சொன்னோம். அதற்கு பிறகு அந்த பெற்றோர்கள் அந்த அம்மா வந்து அந்த மாதிரி குழந்தைய அங்கே ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க. அதற்கு பிறகு கவனிக்க ஆரம்பித்தா, அதற்கு பிறகு பேச ஆரம்பித்தா, அதற்கு பிறகு வந்து எழுத ஆரம்பித்தா. அதற்கு பிறகு அந்த பொண்ணு என்ன பண்ணால், மற்றவர்கள் எழுதுறத பார்த்துட்டு காப்பி பண்ணுற அளவு, எக்ஸாமினேஷனில் கூட மற்ற எழுதுறத பார்த்துட்டு காப்பி பண்ணுற அளவுக்கு டெவலப் பண்ணால். அப்புறம் கொஸ்டின் பேப்பரை எழுதி வைக்க ஆரம்பித்தா. இப்போ இந்த வருஷம் என்ன டெவலப் பண்ணுறேன்னா, அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து அந்த கொஸ்டின் பேப்பருக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத எழுதக்கூடிய அளவுக்கு இப்போ டெவலப் ஆகிருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறது குழந்தைக்கு வந்துடுச்சு, இனி இதற்கு வந்து ஒரு சொல்யூஷனே கிடையாது, இது அவ்வளவுதான், இது கடவுளாக பார்த்து குணமாக்கினதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. இதற்கும் சொல்யூஷன் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட இப்போ நான் முன்னாடி நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் சொன்னேன், 100 குழந்தைகளில் 8 குழந்தைகள், அதாவது மைல்டு ஆட்டிசமாக இருக்கலாம், மாடரேட் ஆட்டிசமாக இருக்கலாம், இல்லை சிவியர் ஆட்டிசமாக இருக்கலாம், இல்லைனா ஏடிஹெச்டியாக இருக்கலாம், இல்லைனா லேர்னிங் டிசபிலிட்டியாக இருக்கலாம், இல்லைனா ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான நிலையை இருக்கலாம், இல்லைனா குளோபல் டெவலப்மெண்டல் டிலே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான நிலையில் இருக்கலாம். ஆனால் 100க்கு 8 குழந்தைகள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகளாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வருத்தமான ஒரு எண்ணிக்கை நமக்கு வந்து இருக்குது. அப்போ இந்த நிலையில் இந்த குழந்தைகளை நம்ம மூலிகை மருந்துகள் மூலமாக தீர்வுகளை அவங்களுக்கு கொடுக்க முடியும். உங்களுடைய உதவி இல்லாமல் இந்த உலகத்தில் அந்த குழந்தைகள் வாழக்கூடிய ஒரு நிலையை நம்ம கண்டிப்பாக உண்டாக்க முடியும். தேங்க்யூ ஃபார் த காலிங். நெக்ஸ்ட் காலர். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? திரும்ப ஒருத்தர் ஒரு பெயர் சொல்லிருங்க சார். சரி சார், யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தாமா. சரி சார், உங்களுடைய கேள்விகளை தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இருக்காங்க, வணக்கம், சொல்லுங்க ஐயா. வணக்கம் சார், தனிகாலம் சார். வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. எனக்கு 20 வருஷமா சோரியாசிஸ் இருக்கு, தோல் வியாதி. உங்களுடைய நிகழ்ச்சியில அடிக்கடி டிவியில பார்ப்பேன். சில பொருட்களை வயல்வெளிகள் நடந்து போயே காமிச்சிருக்கீங்க, தெரியாத பொருட்கள் எல்லாம் மக்களுக்கு இது பண்றீங்க. தோல் வியாதினால நான் ஏகப்பட்ட மன உளைச்சல் தான், ஏகப்பட்ட டாக்டர்கிட்ட பார்த்து ஏமாந்ததான் மிச்சம். சரிங்க, உங்களுக்கான தீர்வை நான் சொல்றேன், நீங்க நிகழ்ச்சியை பாருங்க, நான் உங்களுக்கான சொல்யூஷன் சொல்றேன். இப்போ இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம உணவுகள் மூலமாகவோ, குடிக்கிற தண்ணீர் மூலமாகவோ, சுவாசிக்கின்ற காற்று மூலமாகவோ நம்ம உடம்புக்கு ஒவ்வாத விஷயங்கள் உடம்புல, அதாவது டாக்ஸிட்டி அப்படின்னு சொல்லுவோம், நஞ்சு, அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு அளவுக்கு மேலே நம்ம உடம்புக்கு போகும்போது நம்ம உடம்பு அந்த நஞ்சு வெளியே தள்ள ட்ரை பண்ணுது. அந்த வெளியேற்றும் ஒரு நிகழ்வு தான் சோரியாசிஸ். இதை வந்து நீங்கள் முதல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்போ அந்த நஞ்சு வெளியேற்றுவதற்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதற்கு என்ன மாதிரியான சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், இந்த சோரியாசிஸ் என்பதை பொறுத்த வரைக்கும் கோடை காலத்தை விட குளிர்காலத்தில் இதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஏன் குளிர்காலத்தில் அதிகமாக இருக்குன்னா, அந்த உடம்புல இந்த வியர்வை, வெளியில் வருகின்ற வியர்வையின் மூடாகவே அந்த டாக்ஸின் வந்து நச்சு பொருட்கள் வெளியேற்றப்படும் கோடை காலத்தில். அதனால் வந்து தினந்தோறும் வாக்கிங் போகிறது, இல்லைனா ஜாகிங் போகிறது, இல்லைனா ஷட்டில் விளையாடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்து தினந்தோறும் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு உடம்புலேருந்து நீர், அதாவது வியர்வை மூலமாக வெளியேறக்கூடிய ஒரு நிலை பண்ணணும். 2வது தண்ணீர் நிறைய குடிக்கிறது. இந்த 2 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. 3வது ஏசியில் இருக்கிறது, ஏசி ரூமில் இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. அப்புறம் உணவுகளில் வந்து கோழி முட்டை, இதை வந்து கண்டிப்பாக தவிர்த்துருங்க. கூலிங்ஸு, அப்புறம் கலர் பொருள் போட்டது, இந்த மாதிரி பாக்கெட்டில் அடைச்சது, டின்னில் அடைச்சது, இந்த விஷயத்தை தவிர்த்துருங்க. அப்புறம் மேல்பூச்சி தைலம், இப்போ ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் வெப்பலை தைலம்னு ஒன்று விற்கிது, கடையிலே விற்கிது. அந்த தைலத்தை நீங்கள் மேலே யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியவங்க பரங்கிப்பட்டை சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு சித்த மருந்து கடையில் கிடைக்கிறது. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டு டிஸ்பென்சரியில் கூட கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்த முடியும். இதை தாண்டி வந்து ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிற நிலை இருக்குவே, ஆனால் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா அதற்கான மருந்துகள் நிறைய இருக்குது. அந்த மருந்துகளை நம்ம கொடுத்து கண்டிப்பாக இதை குணமாக்கலாம். முக்கியமாக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம டயட்டு, மற்றபடி உடற்பயிற்சி, இந்த 2 விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுகிற போது இந்த சோரியாசிஸினுடைய தீவிரத்தை நம்ம கண்டிப்பாக தவிர்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் த காலிங். டாக்டர் சொன்ன மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது இதுக்கு, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கியூர் கிடைக்கும் நம்புறோம். அடுத்த காலர். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுகிறீங்க? வணக்கம், நான் கந்தவேல் பேசுகிறேன். எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? அரூர். கடலூர். யாருக்கா கேட்க போகிறீங்க? என் பையனுக்காக பேசுகிறேம்மா. சரி சார், அவங்களுக்கு வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க. உங்கள் பையனுக்கு வந்து வயசு 30 ஆகுதுங்க ஐயா.
குடல் இருக்குன்றாங்க, அந்த விதை இருக்குங்க இல்லையா, அது பக்கத்துல கொஞ்சம் வீக்கமா இருக்கு. சரிங்க. அந்த வீக்கமா இருக்கு, ஆபரேஷன் தான் பண்ணணும்னு டாக்டர் செக் பண்ணி சொல்றாங்க இல்லையா. சரிங்க. அது சித்த மருத்துவத்துல எதனா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா? இல்லை, அதற்கு வந்து நம்மகிட்ட சிகிச்சை இல்லையா, நீங்கள் மருத்துவரை பாருங்கய்யா, அறுவை சிகிச்சை மருத்துவரை நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் த காலிங். ஆட்டிசம் சம்பந்தமாகவும் உங்கள் சந்தேகம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் தேவைகள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஆஃப்டர் த பிரேக் பார்க்கலாம். இது புதிய வழங்கும் டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு த ஷோ. இது புதிய வழங்கும் டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ரத்னா சித்தா ஹாஸ்பிட்டல் இந்த டாக்டர் திருத்தணிகாச்சலம் நம்முடைய இருக்காங்க. நீங்களும் உங்களுடைய சொந்தங்களை எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0444459444. சார், ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு கியூர் பண்ணியிருக்கீங்கன்னு பேசிட்டு இருந்தோம். அவங்களுக்கான நிறைய மூலிகை தீர்வுகள் இருக்குன்னு சொன்னீங்க, அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். இப்போ இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இதற்கான இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, உலகம் முழுக்க இதற்கு மருந்துகள் இல்லை, இது குணமாகுமா குணமாகாதா, குணமாகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி குணமாகுதுன்னு சொல்கிறத நம்ம எப்படி நம்புறது அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேரண்ட்ஸுக்கு இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ நான் முன்னாடியே சொன்ன தகவலை அதே தான் நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம 3 வயசுக்குள்ளே நம்ம சிகிச்சையை ஆரம்பிக்கின்ற போது ஏறக்குறைய நார்மலாகக்கூடிய, இன்னும் கேட்டிங்கன்னா நார்மலை விட அதிகமாக கூட சரியாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ இந்த மருந்துகளை பொறுத்த வரைக்கும் இந்த மருந்துகள் முழுக்க மூலிகை சாரங்களால் தயாரிக்கப்படுகின்ற மருந்துகள். இந்த மருந்துகளை பொறுத்தவரை ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட். இப்போ இந்த மருந்துகளை பொறுத்த வரைக்கும் 4 மாத குழந்தையிலேருந்தே மருந்து கொடுக்கலாம். அதாவது திட உணவு எப்போ நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அதுலேருந்தே கொடுக்கலாம். இப்போ 4 மாதத்துலேயே வந்து ஆட்டிசத்தை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு இல்லை. இப்போ 4 மாதத்தில் வந்து இந்த செரிபரல் பால்சி மாதிரியான மூளை முடக்குவாதம், அந்த மாதிரி சிபி பேஷண்ட்டு சிபி குழந்தைகள் இருக்காங்கன்னா அவர்களுக்கெல்லாம் நம்ம 4 மாதம் 5 மாதத்துலேயே கூட இந்த மருந்துகளை நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுன் சிண்ட்ரம் மாதிரியான நிலையில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் நம்ம வந்து ஒரு 4 மாதம் 5 மாதத்துலேயே வந்து இந்த சிகிச்சையை நம்ம ஆரம்பிக்க முடியும். இந்த சிகிச்சை என்பதை பொறுத்தவரைக்கும் இது ரொம்ப சிம்பிள். இது வந்து மூளை, நம்ம உடம்பு, இந்த 2 உடம்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய மூளை நரம்புகளுடைய செயல்திறன் பாதிப்பு தான் ஆட்டிசம் அப்படிங்கிறது. அப்போ அந்த மூளை நரம்புகளுடைய அந்த கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது தொடர்பு, தகவல் தொடர்பு, அந்த தகவல் தொடர்பில் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் ஆட்டிசமாக இருக்குது. இப்போ நம்ம கூட்டம்னா கூட அந்தளவு சவுண்டு அவங்களுக்கு காது வழியாக மூளைக்கு போகாத ஒரு நிலை ஏற்படுவதனால தான் அவங்க திரும்பி பார்க்காம இருக்கிறாங்க. இல்லை சத்தமாக கூப்பிடணும், 4-5 முறை திரும்ப கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான நிலையெல்லாம் இருக்கிறது. அப்போ இந்த நிலையில் இந்த மருந்துகளை சாப்பிடும்போது நான் முன்னாடியே சொன்னேன், அமிர்த சஞ்சீவி மூலிகை அந்த மாதிரியான மருந்துகளை நம்ம மூலிகை சாரங்களாக இந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த மருந்துகளை அவங்க சாப்பிடுகின்ற போது அந்த மூளை நரம்புகளுடைய அந்த செல்கள் வந்து திரும்ப புத்துணர்ச்சி அடைகிறது, அந்த செல்கள் திரும்ப உற்பத்தி ஆகிறது. செல்களை பேசலாம் சார். காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? என் பேர் ஜெயலலிதா. எங்க இருந்து பேசுறீங்க சார்? மேடம் திருவண்ணி. சரி, யாருக்கா கேட்க போறீங்க இன்னைக்கு? எனக்கு மேடம் கைகால் விளங்கல. சரி சார், உங்களுடைய கேள்விகளை தொடர்ந்து கேட்கலாம், டாக்டர் இருக்காங்க, பேசிடலாம். சரி மேடம். ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. சார் ஒரு கைகள் விளங்கலையா சார்? கைகள் விளங்கலைங்களா? ஆமாம் சார். என்ன வயசுங்க ஐயா உங்களுக்கு? எனக்கு 32. எவ்வளோ நாளாக அந்த பிரச்சனை இருக்கு? இது வந்து கிட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு சார். 1 வருஷம். எதனால இந்த மாதிரி ஆச்சுன்னு யாரும் சொன்னாங்களா, டாக்டர் சொன்னாங்களா? சார் கேட்டால் பக்கவாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பக்கவாதம் நீங்கள் கவலையே பட வேண்டாம் ஐயா. அந்த பக்கவாதம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மூலிகை மருந்துகள் மூலமாக நம்ம வந்து கண்டிப்பாக சரி செய்ய முடியும். இந்த பக்கவாதம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மூளை என்னுடைய அந்த இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய அடைப்பு மற்றும் அதில் இருக்கக்கூடிய செயல்திறன் குறைபாடு, இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் இந்த பக்கவாதம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம மருந்துகள் மூலமாக மருந்துகளை கொடுக்கின்ற போது குறிப்பாக அந்த வல்லாரை போன்ற மருந்துகளுடைய அந்த எக்ஸ்ட்ராக்ட் சாரத்தை நம்ம இதற்கான சிகிச்சையாக கொடுக்குறோம். அந்த மாதிரி கொடுக்கின்ற போது மூளையில் இருக்கக்கூடிய அந்த இரத்த குழாய்களுடைய அந்த திக்னஸ், அதாவது அது வந்து தடிமன் வந்து அது தின்னாக மாறும். குறிப்பாக வந்து இந்த மாதிரி பக்கவாதம் யாராருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, அதிக பிபி இருக்கிறவங்க, ஸ்மோக்கிங் அதாவது இந்த புகைப்பழக்கம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்து அதை கவனிக்காமல் இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி உடற்பயிற்சியில் அதிகமாக ஈடுபாடு காட்டாத ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்க, அதிகமாக எக்ஸ்ட்ரா மெடிசன் சாப்பிடக்கூடியவங்க, குறிப்பாக சர்க்கரை வியாதிக்காக மருந்து சாப்பிடக்கூடியவர்கள், அதே மாதிரி வந்து இரத்த அழுத்தத்திற்காக மருந்து சாப்பிடக்கூடியவர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு தான் வந்து இந்த பக்கவாதம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும்.
அப்போ அந்த மாதிரி பக்கவாதம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலையில் அந்த இரத்த குழாயில் அடைப்புகள் ஏற்பட்டிருக்கும். இப்போ நம்ம மருந்துகள் கொடுப்பதன் மூலமாக அந்த மூளையினுடைய இரத்த குழாயில் இருக்கக்கூடிய அடைப்புகள் சரி செய்யப்படும். அந்த மாதிரி சரியாகின்ற போது திரும்பவும் அந்த பர்டிகுலர் ஏரியா அந்த மூளையினுடைய செல்கள் திரும்ப செயல்படுவதை நம்ம பார்க்க முடியும். அதனால் வந்து கை விலங்கலை, கால் விலங்கலை, இல்லைன்னா பேச முடியாமல் இருக்குது, நடக்கிறது முறையாக நடக்க முடியலன்னா இந்த மருந்துகளை சாப்பிடும்போது ஒரு 2-3 மாதத்துலேயே அந்த மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். பட் ஒரு 50% வந்து 1 மாதத்துலேயே சேஞ்சஸ் தெரியும். அதனால் இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் அளவுக்கு நீங்கள் இந்த மருந்துகளை தொடர்ச்சியாக சாப்பிடணும். அப்படி சாப்பிடுவதன் மூலமாக பக்கவாதத்தால் ஏற்பட்ட கை கால் விளங்காமல் இருக்கின்ற அந்த நிலையை நம்ம கண்டிப்பாக சரி செய்ய முடியும். அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? சொல்லுங்க. பெயர் சொல்லுங்க சார். குணசீலம் மேடம் பையன். யாருக்கா கேட்க போறீங்க சார்? எங்க பையனுக்கு கேட்டேன். சரி, உங்களுடைய கேள்விகளை தொடர்ந்து கேட்கலாம். சார் இருக்காங்க, பேசிடலாம். ஐயா பேசுங்க ஐயா. எங்க பையனுக்கு சரியா நடக்கல. 2 வருஷமா நடக்கல. நல்லா நடந்துட்டு இருந்தவன். என்ன வயசுங்க ஐயா பையனுக்கு? 12 வயசு. 12 வயசு. சரிங்க. கீழே விழுந்தாரா முன்னாடி ஆரம்பத்தில் விழுந்தாரு? நடக்கும்போதே கீழே விழுந்தாரு? கால் சிக்கி விழுந்தான். நடக்க விளையாட விழுந்தான். அதுக்கப்புறம் நடக்காம உட்காந்துட்டான். இப்போ வெளியே போகணும்னா தூக்கிட்டு வரலாம். சரிங்க. இது வந்து நீங்க சொல்ற தூக்கிட்டு வரலாம். அதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எங்க போய் பார்த்தேன், எங்கேயும் குணமாகல. டிவியில பார்த்தேன் புதிய. சரி, இப்போ இந்த நீங்க சொல்ற அந்த விஷயத்தை பார்க்கின்ற போது இது தசை அழிவு நோயா இருக்கும். மஸ்குலார் டிஸ்ட்ரோபி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தசை அழிவு நோயாக இருக்கலாம். இப்போ இந்த தசை அழிவு நோய் அப்படிங்கிறது நம்ம உடம்புல வந்து ஆக்கல், அழித்தல், காத்தல் இந்த 3 விஷயமும் நம்ம உடம்புல நடக்குது. செல்கள் உற்பத்தி ஆவது, செல்கள் வந்து காப்பாற்றுவது, முதிர்ந்த செல்கள் திரும்ப அழிக்கப்படுவது, இந்த 3 விஷயமும் நம்ம உடம்புல நடக்குது. ஐயா நீங்கள் தொலைக்காட்சியை பாருங்க, இந்த 3 விஷயங்கள் நடக்குது. அப்போ அந்த நிலையில் வந்து இந்த மஸ்குலார் டிஸ்ட்ரோபினால் பாதிக்கப்படுகின்ற குழந்தைகள் பார்த்திங்கன்னா அந்த அழிவுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த செல் வந்து அழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு ஐஸ் கட்டி வச்சோம்னா அது உருகிற மாதிரி அந்த தசைகள் வந்துடைய செயல்திறன் உருகிட்டே போகக்கூடிய நிலை பார்க்க முடியும். இப்போ இந்த மஸ்குலார் டிஸ்ட்ரோபியை பொறுத்த வரைக்கும் நம்ம சிகிச்சை கொடுக்குறோம். நிறைய குழந்தைகளை நம்ம இந்த நிலையிலேருந்து நம்ம குணமாக்கியிருக்கிறோம். இதை எப்படி குணமாக்குறது அப்படின்னா, இப்போ ஃபர்தராக அந்த செல்கள் அழிகிறது, ஃபர்தராக செல்கள் டேமேஜ் ஆகிறது, இதை வந்து நம்ம சரி செய்ய முடியும். இப்போ இருக்கிற நிலை விட இன்னும் மோசமாகாமல் நாம் பார்த்துக்க முடியும். அதனால் நீங்கள் நேரில் அழைச்சிட்டு வாங்க, நம்ம அதற்கான சிகிச்சை நம்ம கொடுக்கலாம். அழைப்புக்கு நன்றி சார். ஆட்டிசம்க்கு வந்துட்டு அமிர்த சஞ்சீவினி இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குன்னு பேசிக்கிட்டோம் இல்லையா? இந்த சித்தால இருக்கிற அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் பற்றி பேசுங்க சார். இப்போ இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதற்கான மருந்துகளை நான் சொன்னேன். இதை வந்து இதற்கு சிகிச்சையே இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி சிகிச்சை இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 1500 குழந்தைகளை உலகம் முழுக்க இந்த ஆட்டிசம் நிலையினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஆட்டிசம் நிலையிலேருந்து நம்ம வெளியில் கொண்டு வந்திருக்கிறோம். பள்ளிகளிலிருந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்ட ஒரு 7வது படிக்கிற பையன் இடைநிறுத்தம் செய்யப்பட்ட குழந்தைகளை திரும்பவும் பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம உருவாக்கியிருக்கிறோம். பேச முடியாமல் இருந்த குழந்தைகளை திரும்ப பேச வச்சுருக்கிறோம். ஆனால் இந்த மருந்துகளை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மாதத்துலேயே அந்த சேஞ்சஸ் தெரியும். 3 மாதத்துலேயே சேஞ்சஸ் தெரியும். இன்னொன்று நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், இது ஆட்டிசம் இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஆட்டிசம் இல்லைன்னா அந்த மருந்தை கொடுத்து ஏதாவது ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். இது வந்து சாதாரணமான குழந்தைகளுக்கும் நம்ம கொடுக்க முடியும். அதனால் இதை வந்து 100% கன்சல்ட் பண்ணிவிட்டு 100% வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த சிகிச்சையை ஆரம்பிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஓகே சார். இப்போ அவங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு அவங்களுக்கு டயட்னு ஒன்று இருக்கும். அந்த டயட் என்னென்ன, அதனால் பத்திய முறைகளை பற்றி தொடர்ந்து பேசலாம் சார். காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் சார், யார் பேசுகிறீங்க? வணக்கம்மா, நான் தான் குதிப்பா இது பேசணுமா டாக்டர்? சக்கரை வியாதி கேட்கணும், அதுதான் லைன்ல. சரி சார், கேட்டலாம். முதல்ல உங்களுடைய பேர் சொல்லிடலாமே. பேரு நாராயணசாமி. சரி சார், உங்களுடைய கேள்விகளை இப்போ நேரடியாக டாக்டரே பேசலாம். ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. வணக்கம் சார். வணக்கம். குறிஞ்சிப்பாடியிலேருந்து கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியிலேருந்து பேசுங்க ஐயா. பேருங்க ஐயா? அதான் அஞ்சலைக்கு எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு சந்தேகத்துக்கு கேட்குறேன் சார். சொல்லுங்க உங்கள் வயசு என்னங்க ஐயா ஆச்சு? அதான் இந்த சுவர் உள்ளவங்க அவங்க கால் அப்படியே மரம்னு இருக்கிற மாதிரியும் சுருளை குத்துற மாதிரியும் அப்படியே சொல்லி அவங்களுக்கு சொந்தமாக டாக்டர் பேசணும் ஐயா. சொல்லுங்க. அதான் காலை மருந்து மாதிரி இருக்கு, காலை சுருளை குத்துது, இது மாதிரி
பிரச்சனை இருக்கு. திரும்ப வந்து தாராங்கிற மாதிரி ஒன்று சொன்னாங்க, தென் மாவட்டத்தில் கிடைக்குங்கிறாங்க. அது சரிங்க. இந்த சர்க்கரை நோயினால் உங்களுடைய அந்த நோயாளருடைய நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்குங்க. அந்த நரம்புகள் டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நரம்புகள் பாதிக்கப்படுறதுனால தான் உங்களுக்கு காலில் மதப்பு இருக்கிறது, ஒரு விதமாக வந்து ஒரு அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதை வந்து நீங்கள் இப்படியே கவனிக்காமல் விட்டுட்டீங்க. இது எதனால் இப்படி ஆச்சுன்னா, நீங்கள் சர்க்கரை நோய்க்கு நீங்கள் அலட்சியப்படுத்துறதுனாலையும், சர்க்கரை நோயை வந்து முறையாக நீங்கள் சிகிச்சை எடுக்காதனாலையும், சர்க்கரையினுடைய அளவு இரத்தத்தில் அதிகரித்த நிலையில் அந்த அதிகபட்ச சர்க்கரையானது உங்களுடைய நரம்பு மண்டலத்தை பாதிச்சிருக்குது. அந்த நரம்பு மண்டலத்தை பாதித்ததன் காரணமாக தான் உங்களுக்கு அந்த மாதிரி வந்து அந்த நம்னஸ்லாம் ஏற்பட்டிருக்கிறது. இதை எப்படியே விட்டிங்கன்னா கடைசியில் அது வந்து டயபெட்டிக் கேங்க்ரின் அந்த மாதிரி ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதாவது வந்து ஆறாத குழிப்புண்ணாக மாறிட்டு கடைசியில் அது வந்து எலும்புகளையும் பாதித்து கடைசியில் காலை எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கூட வந்துடும். அதனால் வந்து நீங்கள் முறையாக சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் சிம்பிளாக உங்கள் வீட்லேயே எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் இருக்குது, நெல்லிக்காய் எடுத்துகிட்டு வந்து அந்த கொட்டையை மட்டும் எடுத்துகிட்டு அது தனியாக வந்து வெயிலில் காய வச்சுருங்க. அதே மாதிரி பசு மஞ்சள்னால் மஞ்சள் வந்து வேக வைப்பாங்க, வேக வைக்காத பசு மஞ்சள் எடுத்துகிட்டு வந்து அதையும் வெயிலில் நல்லா சரக்க காய வச்சுருங்க. காய வச்சுட்டு ரெண்டும் சம அளவில் நல்லா வந்து மிக்சியில் போட்டு கூட அரைச்சி சலித்து வச்சுங்க. ரெண்டுத்தையும் சம விகிதமாக எடுத்து கலந்துக்கிட்டு காலையில் ஒரு தேக்கரண்டி, மதியம் ஒரு தேக்கரண்டி, இரவு ஒரு தேக்கரண்டி இதை வந்து உள்ளுக்கு சாப்பிடுங்க. அதோடு சேர்த்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த மரம் இருக்கும், அது இந்த நாவல் மரம் இருக்கும். அந்த நாவல் மரத்தினுடைய பட்டை எடுத்துகிட்டு வந்து கஷாயமாக்கி அந்த கஷாயத்தையும் காலை மாலை மதியம் 3 வேளையும் நீங்கள் வந்து அதையும் சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலே அந்த சர்க்கரையினுடைய அளவு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த மஞ்சள் மற்றும் நெல்லி என்பதை பொறுத்த வரைக்கும் ஔவை கொடுத்தது ஔவை அதியமானுக்கு கொடுத்தது அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. நெல்லிக்காயும் வந்து ஒரு காயக்கல்பம் தான், உயிர்காக்கும் மூலிகை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்போ அந்த நெல்லிக்காய் என்பதை பொறுத்த வரைக்கும் இந்த நெல்லிக்காயும் பசுமஞ்சளும் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வருகின்ற போது காலில் இருக்கக்கூடிய அந்த நரம்பு டயபெட்டிக் நியூரோபதிக்கு அது வந்து பெஸ்ட் மெடிசனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் த காலிங் சார். ஆட்டிசம் குழந்தைகளை பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அவங்களுக்கான டயட் அண்ட் பத்திய முறைகளை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் என்ன கொடுக்கலாம் என்ன கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, நம்ம மண்ணில் விளையாத எதையும் நீங்கள் கொடுக்காதீங்க. நம்ம மண்ணில், நம்ம வீட்டில், நம்ம தோட்டத்தில், நம்ம பக்கத்தில் விளையிற உணவுகளை கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த உணவு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 30 வருஷத்தில் தலைகீழாக மாற்றிட்டோம். எந்த எண்ணெய் குடிக்கலாம், எந்த எண்ணெயை சாப்பிடலாம், இந்த எண்ணெயை சாப்பிடலாமா, இந்த எண்ணெயை சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறத ஒரு பெரிய கன்ஃபியூஷன் நம்ம தொலைக்காட்சி மூலிமா, இந்த விளம்பரங்கள் மூலிமா மாறி இருக்குது. ரொம்ப எதிர்பார்த்து நம்ம பாட்டன் என்னெல்லாம் சாப்பிட்டானோ, நம்ம பாட்டி என்னெல்லாம் சாப்பிட்டாங்களோ அந்த உணவுகளை சாப்பிட்றது, நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறது பெஸ்ட்டு. ஏன்னா இது 3000 வருஷம் ட்ரையல் அண்ட் எரரில் அவங்க எதெல்லாம் ஒத்துக்கும்னு சொல்லி கொண்டு வந்த ஒரு உணவு. அப்போ அந்த நிலையில் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது, இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறத பொறுத்தவரைக்கும் ஆட்டிசம் குழந்தைகளுக்கு கோழி முட்டை கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. கோழியும் சிக்கன் அண்ட் எக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி முட்டை போட்ட கேக்கு மாதிரியான விஷயங்களையும் தவிர்த்து விட வேண்டும். பரோட்டா, சப்பாத்தி இந்த விஷயங்களை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். கோதுமை உணவுகளை கொடுக்காதீங்க, கோதுமை உணவுகளை கொடுக்க வேண்டாம். இன்னும் கேட்டிங்கன்னா, கோதுமை நல்லதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கோதுமை அரிசியாக, கோதுமை 2 தட்டு இருக்குது, ஒரு தட்டில் கோதுமை இருக்குது, ஒரு தட்டில் அரிசி இருக்குது. எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி தான் பெஸ்ட்டு, கோதுமை பெஸ்ட்டு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு தோற்றம் ஏன் ஏற்பட்டு இருக்கிறதுன்னா, அரிசி வந்து சாதாரண மக்களால் விளைவிக்கப்படுகிறது, தமிழ்நாட்டிலேருந்து விளையுது. கோதுமைங்கிறது வட இந்தியாவிலேருந்து விளையுது. அப்போ வட இந்தியாவிலேருந்து விளையக்கூடிய கோதுமையை நீங்கள் வந்து உயர்த்தி பிடிக்கணுங்கிறதுக்காகவும், நம்ம ஊரில் விளையக்கூடிய அரிசியை தாழ்த்த வேண்டும் என்பதற்காகவும் இன்றைக்கி அந்த அரிசியை இனாமாக கொடுக்குறோம். அப்போ அந்த அரிசிக்கான மரியாதை இல்லை, அரிசிக்கு மரியாதை இல்லைங்கிறதுனால விவசாயிக்கு மரியாதை இல்லை, விவசாயிக்கு மரியாதை இல்லைங்கிறதுனால அரிசி உணவுக்கும் மரியாதை இல்லை அப்படிங்கிற ஒரு விலை இருக்குது. பிபி வந்துச்சுன்னா அரிசி சாப்பிடாதுன்னு வராங்க, சர்க்கரை வந்துச்சுன்னா அரிசி சாப்பிடாதுன்றாங்க, கொலஸ்ட்ரால் வந்துச்சுன்னா அரிசி சாப்பிடாதுன்றாங்க. அப்போ இந்த அரிசி சாப்பிடாத வட இந்தியர்களுக்கு கொலஸ்ட்ரால் ஏன் வருது, பிபி ஏன் வருது, சர்க்கரை ஏன் வருது அப்படின்னு கேட்டால் அதற்கு விடை இல்லை. ஆனால் இன்றைக்கி சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, கோதுமையில் அந்த குளூட்டன் இருக்குது, அதாவது பசை சத்து இருக்குது. அந்த குளூட்டன் அதிகமாக இருக்கின்ற போது அது ஆட்டிசம் குழந்தைகளுக்கு இன்னும் ஹைப்பர் ஆக்குது. அதனால் ஆட்டிசம் குழந்தைகள் குளூட்டான் சார்ந்த உணவுகளை தவிர்த்துருங்க அப்படின்றாங்க. அப்போ என்னென்னலாம் தவிர்க்கணும்? கோதுமையை தவிர்த்தணும், மைதாவை தவிர்த்தணும், மைதா சேர்ந்த விஷயங்களை தவிர்த்து விட வேண்டும். மீன் நிறைய கொடுக்கலாம், மீனை நிறைய கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து காய்கறிகள் நிறைய கொடுக்கறது. கூல்ட்ரிங்க்ஸு கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. குளிர்பானங்களை
இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அப்புறம் டப்பியில் அடைத்தது, பாக்கெட்டில் அடைச்சது, இதை சாப்பிட்டா தான் என் குழந்தை சாப்பிடுவான், இதை கொடுத்தா தான் அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ரொம்ப சிம்பிளான சொன்னால் நம்ம பாட்டி என்ன உணவுகளை நமக்கு கொடுத்தாலும் அந்த உணவுகளை நம்ம குழந்தைக்கு கொடுக்கணும். ரொம்ப எளிமையான டயட் முடிச்சிட்டிங்க சார். தேங்க்யூ ஸோ மச். சரி நேயர்களே, ஆட்டிசம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு தி ஷோ. இது புதியகம் வழங்கும் டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ரத்னா சித்தா ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் திருத்தணிகாச்சலம் வந்திருக்காங்க. நீங்களும் உங்களுடைய மருத்துவ சந்தேகங்களை எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0444459444. காலர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம், யார் பேசுறீங்க? நான் கீதாஞ்சலி பேசுறேன் மேடம். யாருக்காக கேட்க போறீங்க மேடம்? எங்க அப்பாக்காக கேட்க போறேன் மேடம். சரி, உங்களுடைய கேள்விகளை தொடர்ந்து பேசலாம். சார் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. ஹலோ சார், நான் கீதாஞ்சலி பேசுறேன் சார். எங்க அப்பாவுக்கு ஒரு வருஷம் ஒரு 4 மாசம் ஆயிடுச்சு சார். ஒரு கை ஒரு கால் வரல சார். அப்படியே மறுத்து போகுது கை கால். ஜிஹெச்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். எடுத்தோம் டேப்லெட் சாப்பிட்டா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல சார். கை கால் என்ன பிரச்சனை சொன்னாங்கம்மா? என்ன கம்ப்ளைண்ட் சொன்னாங்க? அதுக்கு காரணம் அது நாள் ஆக ஆக தான் சரியாகும். நாங்க என்ன வயசுமா? அவருக்கு 60 வயசு. அவர் 60 வயசு. ஒரு கால் ஒரு கை அப்படின்னா மூளையில பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தமா? இப்போ இதை வந்து நம்ம இதற்கான சிகிச்சை சித்த மருத்துவத்தில் சிகிச்சை இருக்குது. இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மூளை நரம்புகளில், அதை குறிப்பாக வந்து இரத்த குழாய்களோட விரிவடை வைப்பதற்கான சிகிச்சை இருக்குது. அப்போ இரத்த குழாய் விரிவடைந்து இரத்த குழாய்களுடைய சுவர்கள் வந்து சுருங்கணும். 2 விஷயமும் நடக்கும். அந்த மாதிரி அதற்கான மூலிகை சிகிச்சை நம்ம கொடுக்கின்ற போது இரத்தத்திற்கான மூளைக்கான இரத்தம் வந்து ஒரு இயல்பான நிலைக்கு போகக்கூடிய ஒரு நிலையை நம்ம உருவாக்க முடியும். அந்த மாதிரி போகின்ற போது இந்த கை செயல்படலை, கால் செயல்படலை, சரியாக பேச முடியல, சரியாக வாய் மூட முடியல அப்படிங்கிற நிலையை நம்ம திரும்பவும் பழைய நிலைமை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அப்பாவை நேரில் அழைச்சிட்டு வாங்க, அதற்கான சிகிச்சை நம்ம கொடுக்கலாம். அழைப்புக்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம், யார் பேசுறீங்க? நான் திருவண்ணாமலேருந்து பரிமளா பேசுறேங்க சார். பரிமளா மேடம், யாருக்காக கேட்கணும்? நீங்க பசங்களுக்காக கேட்கணும். சரி மேடம், உங்களோட கேள்விகளை தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. இது என்னுடைய பசங்களுக்கு வந்து ரத்த பரிசோதனை பண்ணோம் சார். அதுல வந்து தானா நம்ம உடம்புல உரையறத விட அவங்களுக்கு அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சார். அதுல சித்த மருத்துவத்துல எதனா சரி பண்ண முடியுமா சார்? ரத்தம் உறைதல் அதிகமா இருக்கு இல்லையா? ஆமா சார். இதற்கு கண்டிப்பா சிகிச்சை இருக்குமா? இதற்கு வந்து நம்ம வெள்ளருகு அப்படின்னு ஒரு மூலிகை இருக்கு. அந்த வெள்ளருகுல இருந்து நம்ம சாரங்களை எடுக்கிறோம். அதை எக்ஸ்ட்ராக்ட், ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட். அந்த ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்டை இதற்கான சிகிச்சையாக நம்ம கொடுக்குறோம். இதனோடு சேர்த்து வேறு சில மூலிகைகளும் நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி கொடுக்கின்ற போது அந்த மூலிகையை நம்ம மருந்துகளை தொடர்ந்து கொடுக்கின்ற போது மண்ணீரலினுடைய செயல்பாடு மற்றும் சிறுநீரகம் மற்றும் வந்து கல்லீரல், இந்த 3னுடைய செயல்பாடுகள் வந்து சரியாகும். அந்த மாதிரி சரியாகின்ற போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரத்தம் அடிக்கடி உறைந்து போதல் அப்படிங்கிற அந்த பிரச்சனையை நம்ம சரி செய்து விட முடியும். இந்த ரத்தம் உறைந்து போதல் அப்படிங்கிறது ரொம்ப சில நேரங்களில் வந்து உயிருக்கு ஆபத்தான விஷயமாக கூட ஆகிவிடும். சில நேரங்களில் அங்கங்கே கட்டிகளாக மேலெல்லாம் வந்து கட்டிகளாக இருந்துவிடும். இதை வந்து நம்ம சரி செய்ய முடியும். இது வந்து 2-3 ஆண்டுகள் மருந்துகள் தொடர்ச்சியாக சாப்பிடணும். ஆனால் இதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டு அப்படிங்கிறது 1 மந்த்லேயே உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஃபார் காலிங் சார். இப்போ வந்துட்டு ஆட்டிசம்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த சித்தாவில் வந்துட்டு எத்தனை மாதம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் சார்? இப்போ சித்தா அப்படிங்கிறதுல இப்போ அந்த ஆட்டிசம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்டே அப்படிங்கிறது ஒரு 3 மாதத்துலேயே தெரியும். ஒரு 3 மாதத்துல தெரியும். பட் நான் இது வந்து ரொம்ப அதிகமாக சொல்கிறேன். பட் பெரும்பான்மையான ஒரு 75% 1 மந்த்லேயே சேஞ்சஸ் தெரியும். பட் சிகிச்சை எவ்வளோ நாள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஆண்டுகள் மருந்துகளை தொடர்ச்சியாக கொடுக்கணும், கண்டினியூ பண்ணணும். கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ பேச ஆரம்பிச்சிட்டான், இல்லை நம்ம கூட்டம்னா திரும்பி பார்க்குறான், இல்லை ஓரளவு ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டான், கொஞ்சம் அமைதியாயிட்டான் அப்படின்னு மருந்தை டக்குன்னு நம்ம விட்டுறக்கூடாது. அதே மாதிரி வந்து இந்த சிகிச்சை என்பதை பொறுத்த வரைக்கும் இது உணவே மருந்து, மருந்தே உணவு, இந்த கான்செப்டில் இந்த மருந்துகள் இருக்குது. இப்போ வேறு ஏதாவது சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. என்ன சிகிச்சை? இப்போ வந்து ஃபிட்ஸுக்காக மருந்து சாப்பிட்றேன் சார், இல்லைனா ஹைப்பராக இருக்கான் அதனால் நைட்டில் தூங்குற முடியல, தூங்காமல் இருக்கிறான் அதனால் தூக்கத்துக்காக மருந்து கொடுக்குறேன், இல்லை ஹைப்பராக இருக்கான் அதுக்காக மருந்து கொடுக்குறேன், நான் டக்குன்னு அந்த மருந்தை நிப்பாட்ட முடியாது, அதனோட சேர்ந்து இந்த மருந்தை சாப்பிட்லாமா அப்படின்னா தாராளமாக சாப்பிட்லாம். அதே மாதிரி குழந்தைக்கு ஃபீவர் இருக்குது, ஃபீவர் இருக்கிற நேரத்தில் ஃபீவருக்கு நான் வேறு மருந்து கொடுக்க போகிறேன், அப்போ அந்த மருந்து கொடுக்கும்போது இந்த மருந்து சாப்பிட்லாமா இல்லை நிப்பாட்டி வைக்கலாமா? நிப்பாட்டி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபீவர் இருக்கிற பட்சத்துலையும் நம்மளுடைய மருந்துகளை தொடர்ச்சியாக எடுத்துக்கணும். 2 ட்ரீட்மெண்ட்ஸையும் ஒரே மாதிரி எடுத்துக்கலாமான்றதை தொடர்ந்து இது உணவு மாதிரி தான், உணவு மாதிரியான ஒரு விஷயம் தான், அதனால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், யார் பேசுறீங்க? நாங்க மதுரையில இருந்து தேவி பேசுறேன். தேவி ஸ்ரீ.
சரி மேடம், யாருக்காக கேட்க போறீங்க இன்னைக்கு? எங்க அத்தைக்காக நான் கேட்க போறேன் மேடம். உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம், டாக்டர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம். சார், எங்க அத்தைக்கு ஏஜ் இப்போ 54 ஆகுது. கால் வலின்னு சொல்லி நிறைய மாத்திரை எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆனா கால் வலி குறையவே மாட்டேங்குது. ஆனா பிரஷரும் இல்ல, சுகரும் இல்ல, எல்லாமே போய் காமியாச்சு. என்ன வயசு? 54ங்களா? கால்ல வீக்கம் இருக்காமா? வீக்கம் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அந்த இடம் சூடா இருக்கா? வெயிட்டா இருக்காங்க. வெயிட்டா இருக்காங்க. ஆனா பட் தூக்கம் மட்டும் சரியா தூங்க மாட்டாங்க நைட்டு. அதம்மா, இந்த அதிக ஒபிசிட்டினால வரக்கூடிய, அதாவது அதிக உடற்பருமனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஒரு காலத்தில் உடற்பருமன் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு சிம்டமாக கருதப்பட்ட நிலையில் இன்றைக்கு நம்ம உடற்பருமன் என்பதையே ஒரு நோயாக நம்ம சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இப்போ அந்த உடற்பருமன் அதிகரிக்கின்ற போது இந்த உடற்பருமனால் என்ன பாதிப்பாகும்னா, அந்த கிராவிட்டி ஃபோர்ஸில் நம்ம அந்த ஒட்டுமொத்த அந்த வெயிட்டையும் கால் தான் தாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ரெண்டாவது, அந்த ரத்தம் வந்து உடம்பு பெருசாக அந்த ஃப்ளூயிட் வந்து அது வந்து காலில் வந்து போயிட்டு திரும்பவும் கால்லேருந்து திரும்ப ரிட்டர்ன் ஆக முடியாத ஒரு நிலை இருக்கும். அப்போ அந்த மாதிரி நிலை இருக்கும்போது வெரிகோஸ் மாதிரியான ஃபார்ம் ஆகிட்டு அந்த இரத்த குழாயிலே கொஞ்சம் வீக்கமடைந்து அந்த கழிவுகள் வெளியேற்ற முடியாத நிலையில் கூட காலில் பெயின் வரலாம். அது அந்த பெயின் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து இந்த வெயிட்டை வந்து முதல்ல நம்ம குறைக்கணும். வெயிட்டை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி வந்து காலில் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரி கால் எலும்புகள் வீக்கம் அடைந்திருக்கிறது, எலும்புகள் தேய்மானம் அடைந்திருக்கிறது அப்படிங்கிற நிலையை நம்ம பார்க்கணும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிற பட்சத்தில் அதற்கும் நம்ம சிகிச்சை கொடுப்பதன் மூலமாக இந்த பிரச்சனை நம்ம கண்டிப்பாக சரி செய்யலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் மேடம், யார் பேசுறீங்க? என் பேர் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க மேடம். யாருக்காக கேட்க போறீங்க மேடம் இன்னைக்கு? எனக்காக தான். உங்களுடைய கேள்விகளை தொடர்ந்து கேட்கலாம், டாக்டர் இருக்காங்க, பேசிடலாம். ஓகே மேடம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு அடிக்கடி சளி பிடிச்சிருக்கு சார். ஒரு வருஷம் ஆச்சு. அப்புறம் டாக்டர் போய் காட்டினா மாத்திரை கொடுக்குறாங்க. மாத்திரை சாப்பிடும்போது சரியாயிடுது. அப்புறம் தலையில நீர் கோத்துருக்குன்னு சொல்றாங்க. ஆவி பிடிச்சா ஒரு 2 நாளைக்கு நல்லா இருக்குது. மறுக்க அப்படியே மூக்குல தண்ணியா ஊத்திட்டே இருக்கு. சரியாகிறதே இல்லை. மாத்திரை மறுக்க நிறைய மாத்திரை சாப்பிட்டாச்சு. சரி, பேனா வச்சிருக்கீங்களா? கையில பேனா இருக்கா? பேப்பர் இருக்கா? இருக்குங்க சார். சரி, குறிச்சிங்க, சொல்றேன். இருக்குங்க சார். தாலிசாதி சூரணம். தாலிசாதி சூரணம் அப்படின்னு எழுதிங்க. தாலிசாதி சூரணம் அப்படின்னு எழுதிங்க. இந்த தாலிசாதி சூரணத்தை கொஞ்சம் சுக்கு, மிளகு, திப்பிலி இதெல்லாம் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் காரமாக இருக்கும். அது காலையில் ஒரு தேக்கரண்டி, மதியம் ஒரு தேக்கரண்டி, இரவு ஒரு தேக்கரண்டி. இதை வந்து நீங்கள் வெது வெதுப்பான தண்ணியில் கலந்து சாப்பிட்றது ஒன்று. ரெண்டாவது, வெந்நீர் வந்து நிறைய வந்து வெந்நீரை குடிச்சிக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் லேகியம், சவன்பிராஷ் லேகியம் அப்படின்னலாம் கடைகளில் கிடைக்கிறது. மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்குது இப்போல்லாம். சவன்பிராஷ் லேகியம், அதாவது நெல்லிக்காய் லேகியம். நெல்லிக்காய் லேகியம் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். இல்லைன்னா சவன்பிராஷ் லேகியம். சவன்பிராஷ்ங்கிறது வடமொழி. சவன்பிராஷ் லேகியம் அப்படின்னு கேளுங்க. அந்த சவன்பிராஷ் லேகியத்தை இரவு மட்டும் ஒவ்வொரு தேக்கரண்டி சாப்பிட்டுங்க. இந்த தாலிசாதி சூரணம் அப்படிங்கிறத காலை ஒரு தேக்கரண்டி, மதியம் ஒரு தேக்கரண்டி, இரவு ஒரு தேக்கரண்டி, இது ரெண்டுத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே வாங்கம்மா. சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக இப்போ நீங்கள் சொன்ன இந்த கம்ப்ளைண்ட் போயிடும். அது போயிட்ட பிறகும் இந்த நெல்லிக்காய் லேகியத்தை ஒரு 2 வருஷம் தொடர்ச்சியாக சாப்பிடுங்க. அதாவது பிரச்சனையே இல்லைனாலும் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. ஃப்யூச்சரில் எப்பயுமே உங்களுக்கு இந்த சளி தொந்தரவு இல்லாமல் நம்ம பார்த்து கொள்ள முடியும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர். குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். நல்லா இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, சொல்லுங்க மேடம், உங்க பேர் சொல்லுங்க. பேசுங்க, லைன்ல தான் இருக்கீங்க. ஹலோ சார், குட் மார்னிங் மேம். உங்களுடைய பேர் சொல்லுங்க, லைன்ல தானே இருக்கீங்க. காவியா. உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க, அப்பதான் நாங்க பேசுறது உங்களுக்கு தெளிவா கேட்கும். சரி மேம். காவியா மேடம், யாருக்காக கேட்க போறீங்க இன்னைக்கு? எங்க தாத்தாக்காக. சரி, கண்டிப்பா கேட்டலாம். டாக்டர் இருக்காங்க, நேரா பேசலாம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். எங்க தாத்தாக்கு வந்து தலையில நீர் கட்டி இருக்கு. அது ரொம்ப தலை வலிக்கிட்டே இருக்கு. எல்லா ஹாஸ்பிட்டலுமே பார்த்துட்டோம். காது கேட்க மாட்டேங்குது. சரி, அது சரி பண்ண முடியுமா? காது கேட்க மாட்டேங்குதுங்களா? ஆமா. நீர் கட்டி எங்க இருக்குமா? எங்க இருக்குன்னு சொன்னாங்க? தலையில இருக்குன்னு சொன்னாங்க சார். என்ன வயசுமா பாப்பாவுக்கு? தாத்தாக்கு 60 வயசு. என்ன வயசு?
தாத்தா சார் 60 வயசு. 60 வயசு அவங்க தாத்தாக்கு. தாத்தாவுக்கா? சரி சரி. 60 வயசு, நீர் கட்டி இருக்கு, காது கேட்கல. நம்ம நேரில் அழைச்சிட்டு வரணுமா? நீங்கள் நேரில் அழைச்சிட்டு வாங்க, அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க. கட்டி என்ன மாதிரியான கட்டி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஐயாவையும் நம்ம பரிசோதிக்கணும். பரிசோதனை பண்ணிட்டு தான் இருக்காக நம்ம பதிலை நம்ம சொல்ல முடியும். அதனால் நேரில் அழைச்சிட்டு வாங்க, நான் பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நேர்களோட அனைத்து சந்தேகங்களுக்குமே ரொம்ப அற்புதமான தீர்வுகள் கொடுத்தீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஆட்டிசம் சம்பந்தமான நிறைய விஷயங்களுக்கு தீர்வுகள் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் நாளை உங்களை வேறொரு துறை சார்ந்த மருத்துவ நிறுவனங்களிடம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.